Hi friends, இன்றைய ஸ்பெஷல் ஃபிஷ் பிரியாணி, கிளி மீன் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு சேனல். இது தாங்க கிளி மீன், பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிளி மீன் ஸ்லைஸ் பண்ணது ஒரு 4 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு இது ரொம்ப மேட்சாக இருக்கும். ஓகே, அடுத்தது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கீ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 ஸ்லைஸ் மீனை மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் 2 சைடும் நல்லா கோட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா சைடுமே கோட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த 4 ஃபிஷ்ஷுமே ஒரு 300 கிராம் போல் இருக்கும். நிறையா வந்துருச்சு எனக்கு. ஓகே, இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் ஒரு மீனாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ் வந்து உடையாமல் எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பாருங்க, உடையாம ஃபிஷ் பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் சென்டராக இருக்கிற முள் தான் இருக்கும். ஸோ பிரியாணி நம்ம செய்கிறதுக்கு எப்போதுமே முள் இல்லாத மீன் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, நல்லா வெந்துருச்சு, இருக்கட்டும். இப்போ நார்மல் ரைஸ், சாப்பாடு ரைஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ அந்த மீன் 4 ஸ்லைஸையுமே நான் இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு, அதை சென்டர் முள் மட்டும் எடுத்துகிட்டு நான் எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். குக்கரில் பண்ணுறதுனால ஆயில் விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். கீ மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டுமே காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போதும் பிரியாணி கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து நல்லா பழமாக, தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதையும் ஆட் பண்ணிடலாம். இருக்கட்டும், கொஞ்ச நேரம் விசில் எடுத்துட்டு மூடி வச்சிருங்க, சீக்கிரமா வெந்துடும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம்.
ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியோட மெஷர்மெண்ட் எப்படின்னா, நான் 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணிங்கிற மாதிரி நான் 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். என்னுடைய ரைஸ்க்கு இது கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. புதினா, தயிர், முந்திரி இது மூணுமே சேர்த்து நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, இதையும் சேர்த்தது கூட ஆட் பண்ணிடலாம். கலந்து விட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை போட்டுடலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா ஊறி நல்லா வந்துருச்சு. அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் உதித்து வச்சிருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப நல்லா ஃபிஷ் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனுடைய எசன்ஸ் நல்ல ஃப்ளேவர் நல்லா கிடைக்குங்க. ஓகே, இப்போ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கொதிச்சிட்ருக்கப்பே கீ ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, பிரியாணி இப்போ மூடி வச்சிடலாம். விசில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். நான் இன்றைக்கி என்னோடய ரைஸ்க்கு 2 விசில் வச்சுருக்கேன். எனக்கு அது கரெக்டான பதம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பிரியாணி வெந்திருக்கும். நல்லா ஸ்மெல் 2 விசில்லாம் வந்துடுச்சு. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. பாருங்கள், வாவ், பிரியாணி ஸ்மெல் சூப்பர். நல்லா ரைஸ்லாம் உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எப்போதுமே பிரியாணி செக் பண்ணுறப்ப டக்குன்னு உங்களுடைய கரண்டி வச்சு நீங்கள் எடுத்து விடாமல் கரண்டியோட அடிபாகத்தை வச்சு லைட்டாக இப்படி திருப்பி விடுங்க. ரைஸ்லாம் உடஞ்சிடாமல் திருப்பி விடுங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஃபிஷ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். பிரியாணி அந்த சூட்டோடையே இதை ஆட் பண்ணோன்னா நல்லா ஸ்மெல்லி சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நமக்கு வெந்தது தான் இந்த ஃபிஷ் எல்லாம். பேலன்ஸ் இருக்கிறத நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். சுவையான மணமான ஃபிஷ் பிரியாணி, கிளிமீன் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கீ ஆட் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே இது நல்லா மெல்ட் ஆகிடும் கீ. ஓகே, நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபிஷ் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சிங்க. பெரியவங்க, கிட்ஸுங்க
எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா ஈஸியாக சாப்பிட்லாம் முள் இல்லாத ஃபிஷ் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் கிட்ஸுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும். நாளைக்கே உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. மேலே கொத்தமல்லி தூவி நான் கார்னிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான எம்மியான பிரியாணி நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.